பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இங்க வந்து நீங்க டெக்னிக்கலா கத்துக்கிறது, அது அத பத்தி படிக்கிறது, இது மட்டுமே ஹெல்ப் பண்ணாது சினிமால. நீங்க ஒரு டைரக்டர் கூட எப்படி வொர்க் பண்றீங்க? அவங்களோட எப்படி அந்த சிங்க்க்கு போறீங்க? ஏன்னா, அவங்களோட சிங்க்க்கு நம்ம போணும். நம்மளையும் அவங்க புரிஞ்சுக்கணும். இது மியூச்சுவலா நடந்தா தான் நம்ம நெனைக்கிற மாதிரியான பீஸ்ஃபுல்லா ஒரு படம் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 60 டேஸோ, ஒரு 80 டேஸோ ஒரு ஒரு ஷூட்ல நம்ம அதிகபட்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் டைரக்டர் கூட தான். ஸோ அவங்க கூட அந்த பாண்டோ, அந்த சிங்க்கோ இல்லன்னா, அந்த படம் நம்மளால நமக்குள்ள எவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தாலும், நம்ம அது 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 ஸ்பாயில் தான் ஆகும். அது வெளிய கொண்டு வரவே முடியாது. அப்படியே ஒர்க்ல தெரியாது. ஸோ அது வந்து ஒரு ஒரு டைரக்டர் வந்து அ ஒரு ஜானர்லயே, ஒரு ஸ்டைல்லயே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு ஸ்டைல்ல படம் பண்ணலாம். டெக்னீஷியன்ஸ் அப்படி இல்ல. ஏன்னா, அ நான் நான் படம் பண்ண 4 படமும் 3 டைரக்டரும் கம்ப்ளீட்டா வேற வேற மாதிரி. ஸோ எனக்கு இண்டிவிஜுவலா நான் ஒரு கேரக்டரா இருப்பேன். எனக்கு எப்போ கோவம் வரும், அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு டைரக்டர் கூட போறப்ப அவங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். எனக்கு இது இப்படி தான் வேணும் ஷாட்டு. எனக்கு லைட்டிங் இப்படி தான் வேணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பாங்க. ஸோ அது நமக்கு பிடிக்குமானா, நம்ம அந்த டேஸ்ட்ல இருந்தா ஓகே. ஸோ யூசுவலா நான் என்னன்னா, எனக்கு பெர்சனலா நான் எல்லா ஜானர் படமும் பார்த்துட்டு இருப்பேன். அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலும் பார்ப்பேன். திடீர்னு ஒரு யூரோப்பியன் ஃபிலிம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படி இருக்கிறதுனால நான் எல்லா டைரக்டரையும் புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.